துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையும், அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள், எப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் மனதிற்குள்ள வைத்திருக்கிறீர்கள் என்பதை வெளியில் கொஞ்சம் நீங்கள் பகிராமல் இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சமூகத்திலும் கௌரவமாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது என்று வாழ வேண்டும் என்பதுதான் துலாம் ராசியான உங்களுடைய தாரக மந்திரமாகவே இருக்கும். யாரையும் கஷ்டமும் படுத்தக்கூடாது, அதே போல் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் அனைவருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பது வெறும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தேவையில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டுகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் வாழக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க என்று ஒரு கூட்டங்கள் இப்பொழுது கிளம்பிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை பொறுப்பாக்குவது, உங்களை பற்றி தவறான வதந்திகளை வெளியில் போய் பரப்பி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை போடுவது, உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பது என்று அவர்கள் செய்த சதி திட்டங்கள் அன்னம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு மட்டும் இந்த அவச்சொல் ஏற்பட்டது? இந்த உலகத்தில் நேர்மையாக இருப்பதற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கதறி கதறி அல்லது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு அநியாயமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல்லின் கொடூர ஒரு வெளிப்பாடாகவே அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நிச்சயமாகவே வெளிப்பட்டிருக்கும். இதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் 3வது நபர் வந்ததால் தேவையில்லாத தடைகள் உடைய திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டது. துலாம் ராசியின் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இந்த இடத்தில் சுக்கிரனின் பலவீனங்கள் அல்லது பாப கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவுகள் இருந்தாலும் யாரோ ஒரு 3ஆம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் புயல் வீச தொடங்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அது மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கணவன் மனைவியின் தவறான நட்பு வட்டாரமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக விட்ட ஒரு நபரால் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணங்களாகவே மாறியிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அந்த ஒரு நபரால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் ஒருவருடைய உண்மையான முகங்கள் தெரிய வரும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரிவுகளுக்கு அப்புறம்தான் சில உண்மையான உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்தது. இனிமேல் அந்த உறவுகளை நம்ம எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோணக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்களுடைய இருவருக்கும் பேச வேண்டிய ரகசியங்கள், தீர்க்கப்பட வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகள் யாவும் இந்த 3ஆம் நபரின் காதுகளுக்கு சென்றதால் அவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டு விவகாரத்து வரைக்கும் அல்லது பிரிந்து வாழக்கூடிய நிலைமைகள் வரைக்கும் இது கொண்டு போயிருக்கலாம். எனவே 3வது நபர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எளிதில் நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள். அப்படி அனுமதித்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இருவரும் மட்டும் இருந்தால் என்றோ சமாதானமாகியிருப்போம். ஆனால் நடுவில் புகுந்து குலத்தை கெடுக்கும் இந்த 3ஆம் நபர் செய்யக்கூடிய சூழ்ச்சியால் என்னுடைய தாலி பாக்கியம்தான் இப்பொழுது சங்கடத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கிறது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் கதறிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் 2 பக்கங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய அந்தரங்க வெளிக்குள் மற்றவர்கள் அத்துமீறி நுழைந்து நர்த்தனம் ஆடியதை உங்களால் தடுக்க முடியாமல் போனது. இது கிரகங்களின் கோர விளையாட்டாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனம் ஒரு நிமிடம் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி ஏற்படுகிறது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கும். அதே போல நீங்கள் எத்தனையோ உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்து இறுதியில் நீங்களே பலமுறை உங்களையே நீங்கள் இழந்த
சில வினாடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பல நேரங்களில் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய சொந்த விருப்பங்களை கூட விட்டு கொடுத்த நபர்கள் நீங்கள் தான். குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக உங்களுடைய மனதில் இருந்த ஆசைகளை கூட பின்னால் தள்ளி வைத்தவர்களும் நீங்கள் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் எல்லோருக்கும் வாழ்கிறேன், எனக்காக யார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் இழந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு நிமிடம் ஸ்டாப் ஆகி நிற்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இது உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களுக்கு நல்லது என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு செயல்பாடுகளில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது செயல்பாடுகளில் மட்டும் கிடையாது, வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட சிறிதளவு நீங்கள் கவனத்தை உங்கள் மீது நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய கவனம் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பேச்சுக்களில் பொறுமையை நீங்கள் கையாண்டு பேசினால் எப்பேற்பட்ட காரியத்தையும் எப்பேற்பட்ட நபரையும் தன்வசப்படுத்தக்கூடிய திறமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடிகளால் மாற்றங்கள் என்பது ஏற்படலாம். ஆனால் அந்த நெருக்கடிகள் எப்படி யாரிடமிருந்து ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகளில் தாமதங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இனிமேல் வந்து குவிந்துவிடும். புதிய வருமானத்திற்கான ஒரு வாய்ப்புகள் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது அமையப் போகுது. லாபஸ்தானமான 11ஆம் இடம் வலுவடைய போவதால் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒற்றை வருமானங்கள் என்பது மாறி பல வழிகளில் இருந்தும் பணம் கொட்டப் போகிறது. அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாகவே நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழில் அல்லது வேலையை தாண்டி பகுதி நேர தொழில்கள், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகள் மூலம் அனாயாசமான லாபங்கள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை இப்பொழுது அழகுபடுத்தி காட்டும். இங்கிருந்தெல்லாம் நமக்கு எப்படி பணம் வரும் என்று நீங்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான பாதைகள் திறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய திறமைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரங்கள் கிடைத்து அதன் மூலங்களும் ராயல்டி போன்ற வருமானங்கள் இப்பொழுது வரத் தொடங்கிவிடும். கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் தாராளமாகவே இருப்பதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சொகுசாகவே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வறுமை என்பது ஒளிந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கையாக மாறப்போகும் அற்புதமான ஒரு யோக காலங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், அதுவே உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே திருப்பி போட்டுவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். குடும்பம் என்பது மனிதனின் மிகப்பெரிய பலம். வெளியுலகத்தில் எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அமைதியும் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையான நிம்மதியை தேடி கொடுக்கும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். துலாம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தை ஒன்றாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை கூட மறைத்து வைத்து மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்த நபர்களும் நீங்கள் தான். ஒரு காலத்தில் வீட்டில் இருந்த சூழ்நிலை உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். எப்போது எல்லாம் சரியாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். இனிமேல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வந்துவிடும்.
வீட்டில் ஒரு நல்ல செய்தி, சுப நிகழ்வு அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான எதிர்காலத்தையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். குடும்பம் என்பது மனிதனின் மிகப்பெரிய பலம். வெளியுலகத்தில் எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அமைதியும் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையான நிம்மதியை தேடி கொடுக்கும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். துலாம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தை ஒன்றாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை கூட மறைத்து வைத்து மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்த நபர்களும் நீங்கள் தான். ஒரு காலத்தில் வீட்டில் இருந்த சூழ்நிலை உங்களுக்கு மன அழுத்தத்தை